அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மூலிகை வந்து பார்த்திங்கன்னா, சிறுநீரகத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த பூனை மீசை. இந்த பூனை மீசைன்னு சொல்லக்கூடிய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இது பூனையோட அந்த வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளை வெள்ளையாக நீட்டாக இருக்கக்கூடிய அந்த ஹேர் தான் வந்து இதில் வந்து இதுலேருந்து வெளியே வரும். அதனால தான் இது பூனை மீசைன்னு சொல்லுவாங்க. இந்த பூனை மீசை வந்து சிறுநீரகத்தை புதுசாகவே அது வந்து மாற்றங்களை உண்டு பண்ணும். அதாவது ஒரு டீடாக்சிக் பண்ணும். அப்படிப்பட்டது தான் இந்த பூனை மீசை. பூனை மீசை வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா, இது வந்து எல்லோரும் சாப்பிடலாம்னு சொல்ல முடியாது. அதாவது உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம் இப்படி நாடி பிடிச்சு பார்த்து அப்படிப்பட்ட யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாதுங்கிறதுலாம் இருக்குது. அதனால் நம்ம மருத்துவத்தில் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுட்டேன், நீங்கள் எல்லோரும் சாப்பிட்லான்னு சாப்பிடாது. ஏன்னா அல்சர் உள்ளவங்களாம் இது சாப்பிடக்கூடாது, இரைப்பை புண் உள்ளவங்களாம் சாப்பிடக்கூடாது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப இது வந்து சிறுநீரகத்தை சுத்தம் செய்யும், சிறுநீர் கற்களை கரைக்க செய்யும், உடல் சூட்டை குறைக்கும், சிறுநீரக சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது வந்து நல்ல வேலை செய்யும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா, கிரியேட்டின் அளவு, யூரிக் ஆசிட்டு இதுமாரி உள்ள சிறுநீரகத்தில் உள்ள டெஸ்ட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் இது வந்து குறைக்கும் தன்மையுடையது, பக்க விளைவில் இல்லாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலம் சில மருந்துகளும் இது வந்து சில நபர்கள் வந்து கேட்கும்போது இது கொரியர் மூலமாக அந்த இலையை வந்து நம்ம அனுப்புகிறோம். நேச்சுரலாக இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, காய வச்சு குடிக்கிறது, சில பேருக்கு பச்சையாக கொடுக்குறது. இதன் மூலம் வாங்கி ஒரு கஷாயம் மாரி காலை உணவுக்கு முன் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா சின்னதாக வெட்டி அதோட நல்ல ஒரு 100 மில்லி தண்ணியை போட்டு சுண்ட விட்டு அரை டம்ளராக காலை மாலை குடிச்சிட்டு வந்திங்கன்னா இந்த சிறுநீரகம், எரிச்சல், சிறுநீரக கற்கள், இந்த வாய்வு இப்படி சொல்லக்கூடிய சிறுநீரக சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது நல்ல ஒரு தீர்வு. தேவைப்படும் நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.